தூத்துக்குடியில் 2000 நாட்டு படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக பிரபாபதி, வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடற்பகுதியில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரியதாலை வரை 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்பதால் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வங்கக்கடல் பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிகளில் காற்று சுமார் 75 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். இதனால் பாதுகாப்பு கருதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடல் பகுதியில் வீசும் பலத்த காற்று காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் பத்திரமாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரியதாலை வரை 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் பைப்பர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். பிரபாபதி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.